லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா ஸ்டார் ஸ்பெஷல். கோபவுட் பை கேஜி டேல்ஸ், கோல்டு பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ரத்னா ஃபேனோஸ், கோப்ரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாலி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். மர்லின் மன்றோ அவர்களிடம் கேட்டபொழுது மர்லின் மன்றோ சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொதுவாக திரைத்துறையில் மீடியாவில் இதை போல் இருப்பவர்களுக்கு 2 முகம் இருக்குது. குடும்பத்திட்ட ஒரு முகம், பொதுவெளியில் ஒரு முகம். அந்த முகத்தை பற்றி மர்லின் மன்றோட்ட கேட்டபோது மர்லின் மன்றோ சொன்னாங்க, யூ ஆல்வேஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹேவ் 2 ஃபேஸஸ் பட் ட்ரை டு கீப் 1 prettyனாங்க. எல்லாருக்கும் 2 முகம் இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒன்றையாவது ரொம்ப அழகோடு வச்சுக்கிட்டு இருக்குன்னு. அதில் எந்த முகத்தை அழகோடு வச்சுக்கிறாங்கங்கிற பொறுத்து தான் அவர்களின் குடும்பத்தார் மகிழ்ச்சியோடு இருக்காங்க இல்லையா? நம்ம மீடியாவில் ஒரு முகம் வச்சுருக்கோம், நட்சத்திரமாக ஒரு பிம்பம் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. பல பேருக்கு அந்த இமேஜே வீட்டிலையும் வாச்சிருது. ஆனால் சில பேருக்கு அந்த இமேஜ் வாய்க்கிறதே இல்லை. அப்போ இதில் ஏதோ ஒரு முகத்தை ரொம்ப அழகான முகமாக வச்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த முகம் அழகான முகமாக இருக்கான்னு நமக்கு தெரியாது, ஆனால் குடும்பத்துக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி என்ன பேச நினச்சோம்னா, சின்னத்திரை நட்சத்திரங்களும் அவர்கள் குடும்பத்தினரும்னு. முதல்ல நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த சீரியல் நடந்துக்கிட்டு இருக்கு, அல்லது என்ன ஒர்க் போய்கிட்டு இருக்குங்கிற பற்றி சொல்லுங்கள். நான் 12 years ஆகுது இந்த இண்டஸ்ட்ரி. ஐ ஸ்டார்டட் இன் தெலுங்கு, தென் ஐ கேம் டு தமிழ். நீங்கள் சொன்ன மாதிரி there is 2 faces, பட் மீடியாக்காக ஒரு ஃபேஸு, வீட்டில் ஒரு ஃபேஸுங்கிறது டெஃபினெட்லி ட்ரூ. நான் பாக்யலட்சுமி பண்ணுறேன், அதில் ராதிகாவாக நடிக்கிறேன். ஓகே, வணக்கம் சார், நான் கிருத்திகா. இப்போது நான் இந்த இண்டஸ்ட்ரியில் 4.5 years நான் இருக்கேன். அண்ட் இப்போது நான் ஜீ தமிழில் மீனாட்சி பொண்ணுங்கன்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வணக்கம், என்னோட பேர் நிஷா. ஸோ நான் 16 yearsலேருந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜீல லீடாக பண்ணியிருந்தேன், தலைநை பூக்கள்னு ஒரு சீரியல். இப்போ ஐ ஹாவ் a 3-year-old daughter, அதனால வெறும் ஆட்ஸ் மட்டும்தான். அவளுக்கு லீவ் இருக்கிற டைமில் அவளோட நேரத்துக்காக வெறும் ஆட்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம் சார், என் பேர் பிரீதா. நான் 2008 ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ் அ டான்ஸராக. நியர்லி ஒரு 8 to 10 ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கரண்ட்லி நம்ம ஜீ தமிழில் ரஜினி அண்ட் தெய்வம் தந்த பூவே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், ஒரு 12 வருஷமாக இருக்கேன் சார் மீடியாவில். நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன். ஒரு 40 சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சீரியல் பண்ணியிருக்கேன். 12 வருஷமாக இந்த கண்ணாடியோட எங்கே போனாலுமே கண்ணாடியோட போகிறது. ஓகே, என் பேர் அஸ்வினி, ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேவாக இருக்கேன். 5 yearsஆக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அது இல்லாமல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் யூடியூப். ஓகே. வணக்கம் சார், நான் ரஞ்சித், என் பேர். செய்தி வாசிப்பாளராக இருக்கேன். சன் டிவியில் ஒரு 4 வருடங்கள் இருந்தேன். இப்போது பாலிமர் நியூஸில் 14 years இருந்தேன். கிட்டத்தட்ட 10 years கிட்டத்தட்ட 15 years ஆஃப் நியூஸ் ரீடிங்கில் இருக்கேன். என்னோட குரல் கொஞ்சம் பரிச்சயம் லைட்டாக, திரைப்படங்களையும் சரி, சில திரைப்படங்கள் பரிச்சயமானது. என்ன பண்ணீங்க குரல்களில்? குரல்னா கொஞ்சம் வைரலாக இருக்கும் இந்த ரீல்ஸ் எல்லாம். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான். அது நீங்கள் தானே? அது நான் எதுக்காக முதல்ல உங்களுடைய பேர் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன்னா, சின்னத்திரை நட்சத்திரங்களுடைய வரம் சாபம் ரெண்டுமே என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரமாகவே வீடுகளில் போய் சேருவதனால பெரும்பான்மையானவருடைய பேர் தெரியவே தெரியாது. அந்த சீரியலுடைய கேரக்டர் நேமாகவே அறியப்பட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை சீரியல் பண்ணாலும் கடைசி வரையும் வீட்டில் கூப்பிட்ட டே தான் அவங்களுக்கு. ஓகேவா? அது கதாபாத்திரம் எதுவாக மாறினாலும் இவர்களை முதல்ல திரையில் பார்த்த பொழுது, வீட்டுக்குள்ளே இருக்க சின்னத்திரையில் பார்த்த பொழுது அந்த மொமெண்ட் என்னவாக இருந்தது? எப்போ முதல்ல பார்த்தீங்க? என்ன தோணுச்சு? நான் எங்கள் அக்கா ஃபர்ஸ்ட்டில் டிவியில் பார்க்குறப்போ, அவங்களும் ரொம்ப சின்ன பொண்ணு, நானும் ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க ஜெயா டிவியில் லிட்டில் மாஸ்டர்ஸ் இந்த டான்ஸ் ஷோவில் டான்ஸ் ஆடினாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அக்காவை நான் டிவியில் பார்க்குறது. அப்போ அந்த இதில் அக்காவை எலிமினேட் பண்ணிட்டாங்க கரெக்டாக நான் பார்த்த எபிசோடில். அதுக்கப்புறம் அக்கா ரொம்ப கேப் டிவியில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆகி இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு சீரியலில் பார்த்தேன். திரும்ப ரொம்ப நாள் அப்புறம் அக்கா சீரியலில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது சார். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே அப்படி கிடையாது, யாருமே மீடியாவில் கிடையாது, யாரையும் டிவியில் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் அப்பப்போ போகிறது அப்படி தான். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு சீரியலில் ஒரு பாட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. கீழே கொடுங்க. ஃபஸ்ட்டு என் பொண்ணு பிரீதா, அவள் டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் தான் பார்த்தேன். 6வது படிக்கும்போது OVP ஓடி விளையாடு பாப்பானால கலா மாஸ்டரோட டைரக்ஷனில் ஓடி விளையாடு பாப்பாவில் தான் நான் அவளை ஃபஸ்ட்டு அந்த மீடியாக்குள்ளே வந்தது அப்போ தான். ஓகே, ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவள் பண்ணும்போது. ஆக்சுவலி அந்த டைமில்
ஃபேமிலியில் சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போ என் ஹஸ்பண்ட் எப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா, டிவியில் பார்க்கும்போது தான் அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வந்து ஃபோன் எடுத்து அவரோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, என் பொண்ணு ஆடுறா பாரு 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 பாரு. அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத என் ஹஸ்பண்ட் அப்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே. சின்ன வயசுலேருந்தே இவன் அழகாக இருப்பான், இவனை பார்த்தே நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு இவன் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுவேன் இப்போது. ஸோ இவன் வந்து இப்போது கணக்காலும் காலங்கள் ஸ்டார்டிங்கில் அவன் ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டான், சென்னை போயிட்டான்னு சொன்னோடனே நியூஸ் பேப்பரில் வந்தோடனே நான் அதெல்லாம் கட் பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு என் பிரின்சிபல் முன்னாடியெல்லாம் நான் இவன் தம்பி இனிமேல் என்னை நீங்கள் அடுத்தது என்ன ப்ரொமோஷன் கொடுத்து பாஸ் ஆகி பண்ணுங்க அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஓகே, இந்த குட்வில் நமக்கு ஒரு லைஃப்பில் கிடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓகே. அதாவது வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன இவன் மளிகை கடைக்கே போக மாட்டேங்கிறான், என்ன அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நான் காலையில் நிம்மதியாக சண்டே தூங்கினாலும் சரி, அப்போ ஸ்கூல் தானே, சண்டே மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான டேவே, என்ன மட்டும் மளிகை கடை இன்ன வரைக்கும் சார், இன்ன வரைக்கும் சொல்கிறேன். என்னதான் வயசானா தாடியெல்லாம் முளைச்சாலும் இன்ன வரைக்கும் நான் மளிகை கடைக்கு நான் தான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ பீக்ல இருந்தோம். நான் முடிச்சிடறேன் சார், நான் முடிச்சிடறேன். ஸோ ஆர்டிஸ்ட் வந்துட்டா இன்னொன்று ஓகே, எல்லாம் அப்பா ரெகக்னைஸ் பண்ணிட்டேன், அவனை மாதிரியே இருக்கேன், எல்லாம் ஓகே, அவனை மாதிரி தான் நான் தாடியும் கூட வச்சிருக்கேன், எல்லாம் அவனை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மளிகை கடைக்கு போக மாட்டேங்கிறான். ஆனால் மளிகை கடைக்கு போக மாட்டேங்கிறான். அவனுக்கு டோர் சம்டைம் நான் தான் திறந்து விடணும். வந்தானா அவனுக்கு தனி ரூமு, அம்மா தனியாக கவனிச்சுப்பாங்க. இன்ன வரைக்கும் நான் வீட்டுக்கு போனால் எனக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்தது கிடையாது. அவன் ஃபஸ்ட்டு பிள்ளைங்கிறனால இன்ன வரைக்கும் அவனுக்கு இருக்குது சார். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிள்ளைங்கனாலையா மீடியாவில் இருக்கனாலையா? மீடியா ப்ளஸ் ஃபஸ்ட்டு பிள்ளை சார், அது ரெண்டும். ஆமாம் சார். நம்ம வந்து ஒரு பிரபலமாக இருப்பதாக நாம் நம்புகிறோம், சரியா? உலகம் கொஞ்சம் நம்புது, நம்ம கூடுதலாக நம்புகிறோம். ஏன்னா முதல்ல நம்ம நம்பணும்ல, அப்போ தானே உலகம் நம்பும் இல்லையா? அப்படி நினைக்கும் போது குடும்பம் இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறாங்க உங்களை? எனக்கு வந்து உலகமே தெரியாதுன்னு நம்புறாங்க சார். எதுவுமே தெரியாது உனக்கு. உன் தங்கச்சி அவளுக்கு எனக்கும் 6 வயசு வித்தியாசம், ஆனால் அக்காவை பார்த்துக்கோ அவள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அவங்க சமைக்கிறத நான் சொல்கிறேன் சார். சமைக்கிறது கூட இல்லை, சாதாரண காஃபி டீ தூளை போட்டு காஃபி போட்டு கலக்கி கொண்டு வராங்க, இது கரையவே மாட்டேங்குது ஏன் பாரு அப்படின்னு. இவங்க கிட்ட எல்லாம் வி கான்ட் பி கிங் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ல சார். ஏதோ ஒன்று பண்ணுறோம். இப்போ அதுதான் எனக்கு என்னென்னா, நான் எது பண்ணாலுமே உனக்கு வந்து இந்த மாதிரி பேச தெரியும் அவ்வளோதானே தவிர உனக்கு வாழ்க்கை தெரியாது, வாழ்க்கையில் எதுவுமே பெஸ்ட்டாக, அதாவது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லை, அது அவகிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் நீ அவகிட்டே அது கொடுக்குறதுல வந்து தப்பும் கிடையாது. ஒரு டீ தூள் போல் வேறு என்ன உதாரணம் இருக்கு உங்கள்கிட்ட? சார் அது வேணான்னு தான் சார் நான் வேற சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் சார் அதுக்கே போகிறீங்க? ஓகே, வேறு கெரியர் வைஸில் வந்து தே திங்க் ஐ எம் த பெஸ்ட், மணி விஷயத்தில் தே திங்க் ஐ எம் த பெஸ்ட். இப்போது எங்கள் அப்பா வந்து ஹீல் கால் மீ, இப்படி சேவிங்ஸ் பண்ணலாமா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏன்னா ஐ ஹாவ் அ லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது அதெல்லாம். தட் அண்ட் ஆல் கெரியர் வைஸ் மை கெரியர் சாய்ஸஸ் ஹவ் பீன் வெரி குட் ஃப்ரம் ஸ்டார்ட். 16 இயர்ஸ்லேருந்து ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். பட் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ டோட்டலி சரிப்பட்டு வராது. அது என்னன்னே தெரியல. என்னோட 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிக்கெஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஆஃப் மை லைஃப். எல்லா வேலைக்கும் ஐ எம் லைக் தி பெஸ்ட் ஆக்டர், த பெஸ்ட் நர்ஸ். ஐ ஹவ் டன் இன்ஜினியரிங், ஐ வாஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் இன்ஜினியரிங். 4 years ago I became a registered nurse in US. I went to school at this age and got a degree, so I'm the best. அதுக்கு எல்லாமே proud. But if I go into a relationship யார் கூடயாவது, if I want to be with someone, அவங்க பார்த்து நான் வந்து ஓ wow இது வந்து this is going to last forever, I am going to be the best wife, I am going to take care of everything அப்படின்னு நினைப்பேன். அவங்க உடனே சொல்லுவாங்க நோ இது வேலைக்கு ஆகாது. அண்ட் யூ நோ த பிக்கெஸ்ட் திங் இஸ் அவங்க கரெக்டு, அது வேலைக்கு ஆகாது. அது என்னன்னு தெரியல, ஏன் ஏழ்றையா என்னன்னு தெரியல, அவங்க சொல்றது கரெக்டாக இருக்கும். திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் பின். ஸோ சின்ஸ் மை ஃபேமிலி இஸ் நாட் ஹியர், அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே சார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு என் தம்பி தான் பயங்கரமாக கஷ்டப்படுறான், அவன் தான் ரொம்ப கஷ்டாளி, நீ வந்து ரொம்ப மேலோட்டமாக அப்படியே லைட்டாக ஏதோ வந்து நீ வந்து ரொம்ப சொகுசாக இருப்ப அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதா எல்லாமே பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் நம்ம என்னதான் பண்ணாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் தம்பி படுற மாதிரி நீ படுவியாப்பா, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா. தம்பி என்ன பண்ணுறான்? தம்பி வந்து இப்போ வந்து தினகரனில் வந்து ஒர்க் பண்ணுறாரு சார். ஓகே. ஸோ பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 4 hour தான் ஒர்க்கு, ஆனால் அவர் நைட்டு வந்து 12 மணி தான் வருவார். 12 மணிக்கு போவான், 12 மணி தான் வருவான். இதில் ஏமா சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக தூங்கலான்னு சொல்லுவேன். அவன் கஷ்டப்படுற உனக்கு என்னப்பா தெரியும். நான் யோசிப்பா, அப்போ நானுமான்னு, நீ என்னப்பா ஜாலியாக போகிற ஜாலியாக வர அப்படின்வாங்க. சொல்லுப்பா. இல்லை நீ வந்து எப்படி அவன் சொல்லுப்பா, இவனை சொல்லுப்பா, நீங்கள் சொன்னதான் சொல்கிறாரு அவரு.
அவர் அப்படிதான் சொல்லுவாருங்க. சின்னவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். பார்த்தீங்களா சார், இப்போ பார்த்தீங்களா சார், இவர் சொகுசா இருப்பார், வருவார், இவர் கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும். அவன் வந்து அது கிடையாது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான். அண்ணா கேட்குறான் விட்டுருமானுவான். இவர் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் எனக்கு தான் எல்லாம் சரி, அதுக்கேற்றாம நாங்கள் எல்லாமே அனுசரிச்சுன்னு போயிடுவோம். அவங்க அப்பாவிலேருந்து நான்லேருந்து அவனுக்கு எது பிடிக்குதோ அதை செய்துருவோம். ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் நான் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை. 1 சொல்லலாம் 2 சொல்லலாம், ஆனால் எதை எடுத்தாலும் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஐயோ இது வராது, கேஸ் ஆஃப் பண்ணியா, வீடை பூட்டினியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா. அதாவது நான் மேக்கப் வீட்டுக்கு போயிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணோன்னா எனக்கு டவல் எல்லாமே ரெடியாக இருக்கும், மேக்கப் ரிமூவர். ஏன்னா நான் ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே வாரி போட்டுருவேன். நைட் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அப்போ தான் அவங்க அடுக்கி வச்சுருப்பாங்க. பெட் ஸ்ப்ரெட்டு, ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும். நான் வீட்டுக்கு போனால் காஃபி குடிச்சா டம்ளர் எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. உள்ள எல்லாம் சரி பண்ணி வச்சிருவாங்க, எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களே ரெடியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் ஏதாவது போனேன்னா அவங்க பண்ணதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எதுக்கு லாய்க்கு பட மாட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா காசு சேர்க்குற விஷயம். ஏன்னா காசு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் நான். அதனால் எங்கள் அம்மா வந்து என் மேலே ஏதாவது சேவிங்ஸ் இருந்தாலோ இல்லை எனக்காக நகை சேர்த்தாலோ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணுற அப்படின்னு நான் கேட்பேன். அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் எதுக்காவது அவங்க கிட்ட டிபெண்ட்டாக இருப்பணும் அப்படின்றதுனால அதை முக்கியமாக மறைச்சி வச்சுருவாங்க. பட் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஸ்பெண்டிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால நான் காசு சேர்க்கறதுக்கு லாய்க்கு இல்லைன்றதுனால எனக்காக அவங்களே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி இப்போ எனக்கு தேவைன்ற போது அப்படி வரும்ன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ காசு விஷயத்தில் நான் லாய்க்கே இல்லை. ஓகே தம்பி, வேலை கொடுங்க. கண்ணாடி கழட்டிட்டு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி போடாத, குழப்பமா இருக்கு, மைக் எங்க இருக்குன்னு தெரியாது. இல்லை சார், ஆக்சுவலாக எங்கள் அம்மா இன்னைக்கு வரல. லிட்ரலி என்னை வீட்டில் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, எந்த விஷயத்துக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற கேரக்டர் நான் தான். ஒன்றுமே இல்லை, என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக மாட்டாங்க. கூட படுக்கிறதுக்கு இன்னொரு பையனை வந்து உட்கார வச்சுட்டு தான் போவாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்லை, அது அவன் தான். ஏன்னா வீடு கதவு நான் பூட்ட மாட்டேன், பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண மாட்டேன், சுடுதண்ணி வைக்க மாட்டேன், எதுக்குமே இவன் லாய்க்கே கிடையாது. அப்படி லிட்ரலி ஒரு மென்டல் மாதிரியே நான் வளர்க்குறாங்க சார். சமையல் தான் சார். சின்ன வயசில் அம்மா தானே சொல்லி கொடுக்கணும். அப்பா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் வந்து போயிட்டுருக்கேன், அதனால சரி அந்த பக்கமே சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஷூட் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை ஷூட்டிங் போடல, கை ஏதாச்சும் ஆகிடும், அது பார்த்து பார்த்து வளர்த்துனாங்க. இப்போவும் வந்து அந்த சமையல் தான் பக்கத்தில் வர மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப அவமானமாக இருக்குது. இப்போ வந்து அவங்க கலாய்க்கிறாங்க, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், சமைக்க தெரியலன்னு. அப்போ நீ சொல்லி கொடுத்துருக்கணும்ல, சின்ன வயசில் உன் வேலை தானே இருந்துச்சு, அது இப்போ ஏன் கலாய்க்கிறாங்க? அதுதான். ஓகே, பொதுவாக வந்து செய்தி வாசிப்பாளர்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட் எல்லாம் வர்றது கொஞ்சம் கம்மி. எங்கேயோ தோண்டி தொலைங்கி யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ரஞ்சித் நீங்கள் இந்த ஆடில் நடிப்பீங்களா? நடிக்கிறேன் சார். பேமெண்ட் வந்து இவ்வளோன்னு ஒரு சொச்சமாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. நம்ம வந்து சரி நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், இது இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது போயிடுவோம். சரி சார் பார்த்துக்கலாம் சார். அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏற்றி ஒரு 3000 ரூபாய் ஏற்றி 5000 ரூபாய் ஏற்றி சொல்லுவோம். நான் வந்து விஷயத்த சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் இவ்வளோ சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் கேட்க வேண்டியது தானே. இல்லை விட்டுட்டா போயிடும், ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பிடிச்சி ஒரு ஷோக்கு ஆங்கரிங்க்கு கூப்பிட்றாங்க, ஒரு ஷோக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறேன் அந்த மக்கள், பார்த்தியா சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோ பேமெண்ட் சொன்னாங்க? 5000 ரூபாய் சொன்னாங்க. நல்லா பெருசாக இருக்கே, பிரம்மாண்டமாக இருக்கே, இதுக்கு 5000 ரூபாய் சொன்னாங்க, 10,000 ரூபாய் கேட்டிருக்கலாம்ல அப்படின்வாங்க. அதாவது இந்த விஷயத்துக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிறது இந்த பேமெண்ட் விஷயத்தில். சார் அப்படி கிடையாது. இப்போ ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆங்கரிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ரொம்ப டாமினேட் பேமெண்ட் கொடுத்தா அது வந்து நிஜமாவே எனக்கு அந்த இடத்துல இல்லை சார். இல்லை நான் சொல்கிறேன், நான் இருங்க நான் சொல்லிடுறேன். இல்லை சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க, அவர் போன இடம் வந்து ஸ்டார் ஹோட்டலில் நான் எந்த ஷாக்கில் உங்களை திரும்பிப்பாங்க மறுவே பார்த்தேன்னா எப்படி சமாளித்து வாழ்ந்தேன் இத்தனை வருஷம் இவன். பட் அவங்க வந்து ஈவெண்ட் போகிறாங்க, பேமெண்ட் வாங்குறாங்க, அதோட முடிஞ்சிடுது. நம்மளுக்கு அப்படி கிடையாது. வீடு ரெண்ட் இருக்குது, அது இப்போ புதுசாக மாறி இருக்கும், அது வேற. இப்போ லோன் போயிட்டுருக்கு, பாப்பா படிப்பு செலவு இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேளப்பா நீயும். அதெல்லாம் யோசிச்சு தான்
கொடுத்த காசுக்கு போயிடும்னு அவர் முடிவு பண்றாரு. ஆமா, இல்லனா அதுக்கு மேல இல்லனா கூப்பிட மாட்டான் சார். என்ன இல்ல செய்யுது? சார், இப்போ அவர் சொன்னது வந்து 1.5 இயர்ஸ்க்கு முன்னால நடந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நிஜமாவே அது அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் சார். அதுக்கு பேமெண்ட் 5,000 போது தான் என்னால தாங்கவே முடியல. ஓகே, வேற யாரு? சார் குடும்பத்தை விடுங்க சார். ஆக்சுவலி எனக்கு நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு இன்கம், சைடு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியில் வந்து ஒரு ஃபுட் கவுண்டரில் வந்து ஒரு 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 கவுண்டர் நான் வந்து இது பண்ணியிருந்தேன் சார். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்லலாம் நான் அங்கே போயிட்டு பார்த்துட்ருப்பேன். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு சீரியல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த வேலைக்கு வர்றீங்க, ஏன் நீங்கள் சீரியல் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இப்போ கூட உங்களை நான் பார்க்கவே இல்லை, அதனால தான் எதுக்கு வந்துட்டீங்களோ. ஓகே. ஸோ ஒரு சைடு இன்கம்காக போய் ஒரு ஃபுட் கவுண்டர் போய் ஓப்பன் பண்ணலான்னா கூட அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு இதுதான் லாயக்கு, உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றுமே வராதுங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பொதுவாக ஏதாவது விஷயங்களை கூப்பிடும் பொழுது நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் அது பிஸி இல்லை, பிஸியாக தான் இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்கிற காரணம் பிஸி இல்லை, ஆனால் சொல்லுவாங்க. அது நீங்கள் நம்புவீங்க, நம்பினது போல் இருப்பீங்க. சரி, ரைட். அப்படி எந்த விஷயங்களெல்லாம் பிஸியாக இருக்கேன், டேரக்டரை பார்க்க போகிறேன், சீன் பேப்பர் வாங்க போகிறேன், படிக்க போகிறேன், இல்லை ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் இவர்கள் குடும்ப நிகழ்வுகளை எதையெல்லாம் தவிர்க்கிறாங்க? அவங்க குடும்ப ஃபங்க்ஷன்னா எதுவும் வராது, நம்ம குடும்ப ஃபங்க்ஷன்னா எல்லாமே வரும். ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனு இல்லை ஃபேமிலியோட ரிசப்ஷன் அந்த மாதிரி கூப்பிடுவோம் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் ஒரு சீன் இருக்குன்னுவாங்க, இன்னும் 2 சீன் இருக்குன்னுவாங்க. 6 மணிக்கு கிளம்ப சொல்லுவோம், கிளம்புறது 9:30 மணி, ஈசிஆர்லேருந்து வரதுக்கு 11:30 மணி ஆகிடும், போக முடியாது. இதே இது அவங்களோட ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க பிளான் பண்ணிட்டு 7 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு 8 மணிக்கு அந்த லொக்கேஷனில் இருப்பாங்க. அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனால் அவங்க சைடில் என்னவாக இருந்தாலும் அவங்க எல்லாமே ஓகே, நம்ம சைடில் எங்கேயாச்சும் கூப்பிட்டா அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால நிறைய நண்பர்கள் எல்லாமே வந்து ஏதாவது பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வருவாங்க. அப்படி அழைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் பார்க்க வராங்கன்னு நான் நினச்சிப்பேன். ஆனால் ஆர்டிஸ்ட்டாக அவங்களும் இருக்கிறதுனால அவங்களையும் சேர்த்து 2 பேர்த்தோட பேரும் போடலாமான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிடுவேன். நான் வந்து என்ன தைரியத்தில் சொல்லியிருப்பேன்னா, நம்ம நண்பர் கூப்பிட்றாங்க, பொது விஷயத்துக்காக போகிறோம், நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்றுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த வேலை இருக்குது, ஏதாவது ஒன்று சொன்னால் டப்பிங் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம போனாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது நம்மளுக்கு தெரியுமில்ல. அதனால் அதுக்கு வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கன்னு முன்னாடி கேட்டிங்களே, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா எதிர்பார்த்தேன். அதை சொல்லிடுறேன் சார். நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக, நான் உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறதுக்காக நான் வந்து கவிதையெல்லாம் எழுதிட்டேன். ஒரு 2 பக்கம் கவிதை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டேன். அதை கொண்டு போய் கொடுத்துட்டேன் சார். அவங்க வாங்கி பார்த்துட்டு எமோஷன் ஆகி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். நான் என்ன நினச்சேன், அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா கோ ஆர்டிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன், அஞ்சுன்னு சொல்லிட்டு கேளடி கண்மணி அஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது மாறி போச்சுன்னா இது சீனோட கான்செப்ட்னு சொல்லிடலாம். அதில் அவங்ககிட்ட மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன். இது அப்புறம் தான் தெரியுது சார், அந்த கவிதை புத்தகத்தை பார்த்தாங்கல்ல, பேப்பரை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவிதை வந்து ஒரு 1.5 பக்கம் எழுதிட்டேன் சார். நானும் வந்து தலைவர் அளவுக்கு எழுதாட்டிங்கன்னு நம்மளும் எழுதான்னு சொல்லிட்டு, நந்தவனத்திற்கும் நறுமணம் தந்தவளே, நீ என்ன சோலைகளின் சுபப்பிரசவமா, வெயிலிலும் வந்து போகும் வித்தியாசம் மின்னலே, பகலிலும் தெரிகின்ற பௌர்ணமி நிலவெல்லாம் அவ்வளவு கர்ஜனையோடு எழுதினேன் சார். அவள் சொல்லிட்டா, ஏன் முகம் மாறுச்சுங்கிற அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது படிக்க தெரியலையா சார், அது 5 கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மிரண்டு போய் அடுத்த நாள் அந்த ஷெடியூலில் போய் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுறான், எல்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் எப்போ சொன்னீங்க சார்? அதில் என்ன எழுதுனீங்கன்னு அவங்களே கேட்டாங்க, அப்புறம் தான் நான் சொன்னேன். அதாவது அதில் கண்டென்ட் புரியாட்டாலும் எமோஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இல்லை சார், ஆக்சுவலி எனக்கு தமிழ் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வரிசையாக படிக்கிறேன். முன்னாடிலாம் நான் ஒரு எழுத்து படித்து அதை சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவர் வந்து அந்த கவிதையை கொடுத்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி இப்போ கவிதையை தான் ஒரு அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது படிக்கணும்னு, எனக்கு சத்தியமாக தெரியல சார். டயலாக் புரியலமா, ஆனால் சீனுடைய எமோஷன் புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எதுக்கு ஒருத்தர் வந்து இப்படி நிற்கிறாருன்னு, இதை நிற்கிறாரு, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காருன்னு தெரியும். அது புரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன கண்டென்ட்னு புரியலையே. ஓகே, அது வந்து என்ன, அது வந்து சீன் பேப்பரா இல்லை அது என்னது, அது எனக்கு எதுவுமே நான் வாசிக்க தெரிஞ்சா தானே அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே தெரியல, நான் blank ஆயிட்டேன் சார். சுரமணி யாருக்கும் கிட்டாத வரவேன்னு எழுதிட்டேன் சார். அதுல தமிழ் பாரதியோட மனைவிக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு பகிர்ந்து சார் இப்போ படிப்பேன் சார். இல்லை சார், இப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நான் இந்த அடுத்தது சொல்ல வந்தேன். இவங்க கூப்பிடும் போதெல்லாம் எங்கேயாவது நான் பேச விட்டுருவேன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிறாங்க, தவிர்க்கிறாங்க. அங்கே போனோன்னே மைக் கொடுப்பாங்களா, எதா இருந்தாலும் இவர் பேசிப்பார், எல்லாத்துக்கும் வணக்கம், எதா இருந்தாலும் இவர் பேசி, இதுக்காக சார் இவங்களை கூப்பிட்டு போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். அப்புறம் இவங்களுக்கும் சேர்ந்து நான் ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேச வேண்டியதாக இருக்குது. இப்படியே இதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எப்போவுமே சார் வந்து அவங்க தவிர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்குது.
இப்போ அங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்கள் டீமெல்லாம் மீட் பண்ணுறோம், இல்லை ஒரு பார்ட்டி போகிறோம், இல்லை நாங்கள் டப்பிங் போகிறோம், இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா சீரியல்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால இந்த மாதிரி தவிர்க்கிறது உண்டு சார். ஓகே. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வரமாட்டார் சார். அது வந்து நிச்சயதார்த்தம் தானே, அதுக்கு எதுக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னுடுவார். ஆனால் அவங்க ஆஃபீஸ் டிரைவரோட பையனுக்கு பர்த்டேனா போவார். ஆனால் அது வந்து பாராட்டுக்குரிய அம்சம் தான் நான் நினைக்கிறேன். பாராட்டக்கூடிய விஷயம் தான் சார். அதுக்கான பதில் நான் பார்க்குற எல்லாரும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க முதற்கொண்டு பார்க்குற எல்லாரும் என்ன கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தம்பி வரல, தம்பி வரல அப்படிதான் கேட்பாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்ம மட்டும் சிங்கிளாக போகிறோம் ஒன்று, இன்னொன்று இவங்க வந்து வராதவரை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்திருக்கோம் நம்மளை கவனிக்க மாட்டாங்களேன்றது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இல்லை அது என்னன்னா, எங்கள் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண நான் வந்து எல்லாரோட ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணுவேன் சார். டிரைவரோட குழந்தை எல்லாமே. இவங்க வீட்டு சைட்லேருந்து ஏன் கூப்பிடுறாங்கன்னு கேளுங்க. அவர் வந்தார்னா, ஏய் பிரியாவோட வீட்டுக்கார் நியூஸ் வாசிக்கிறார்ல, அவர் வருவார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நல்லதானே? அதுதான். அப்போது நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு ரஞ்சித் வரட்டும் அப்படின்னு கூப்பிடல, நீங்கள் வந்து என்ன ஒரு மெட்டீரியலாக பார்க்குறீங்க, செல்ஃபி மெட்டீரியலாக பார்க்குறீங்க. அப்போது செல்ஃபி எடுக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தன் வரணும், இவ்வளோ தூரம் வரணும் சார். இல்ல சார், அதுவும் ஃபேன்ஸ் எடுக்கறாங்க. உங்க பிரச்சனை தான் சொல்றேன், இருங்கம்மா. செல்ஃபி மெட்டீரியல் ஆனு தானே சார் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. கரெக்ட். ஆனா அதுக்காகவே கூப்பிடுற மாதிரி இருக்கும்ல சார் சில இடங்கள்ல கூப்பிடுறாங்க. ஆனா இல்ல பாசத்துக்கு கூப்பிடணும் சார். ரஞ்சித் வரட்டும், அவங்க வீட்டுல அத்தனை மாப்பிள்ளை இருக்காங்க, ஓகேவா? அந்த மாப்பிள்ளை யாரை விரும்பி விரும்பி கூப்பிடுறாங்களா? அவர் செல்ஃபி எடுக்க போறாங்களா? இல்ல. ஞாபகம் வச்சுக்க போறாங்களா? இல்ல அவங்க வீட்டாண்ட இருக்கவங்களை சுத்தி எல்லாம் வந்து பரவாயில்லப்பா ரஞ்சித்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு நினைக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு பெருமையை தேடிக்கொள்வதற்காக ரஞ்சித்தை அழைத்தால் இந்த விழா சிறப்பாக இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணி அந்த பெருமையை தேடிக்க கூடாதுன்னா வேற எதை தான் தேடிக்கிறது? கரெக்ட். நீங்க ஈவெண்ட்டுக்கு போக மாட்டீங்க, போனா சம்பளம் பேச மாட்டீங்க, பேசுனா சம்பளத்தை வாங்க மாட்டீங்க, செல்ஃபிக்கே வந்து நிக்க மாட்டீங்கன்னா எதுக்கு நீங்க வீட்டுல பாலு? மைக்க நான் கொடுத்துட்டுமா யாருக்கையாவது? இல்ல சார் இருங்க, மைக்க கொடுக்காதீங்க. இப்போ ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், வெளியூர் சார், ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம், அங்கே வந்து ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? சொந்தக்காரங்க ஆசைப்பட மாட்டாங்களா சார்? ஃபேன்ஸ் ஆசைப்படுற மாதிரி சொந்தக்காரங்க ஆசைப்படுவாங்கல்ல. ஃபோட்டோ எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் ஜோடி ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபேமிலியாக, நம்ம மட்டும் சிங்கிளாக எடுத்துக்கிறோமே. ஒன்று போனால் நானும் என் டாட்டரும் போவோம், இல்லை நான் என் சிஸ்டர் டாட்டர் போவோம், இவர் வரமாட்டார். அதுவும் கொஞ்சம் லாங்காக இருக்குது, நான் டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க டிரைவர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸில் மட்டுமே ஸ்ட்ரிக்டாக வந்து ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டு போவார், லீவ் போட்டுட்டு போவார். ஓகேடா நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேன், அப்படி மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்கலனா நான் லீவ் போட்டுறேன், நான் வந்துடுறேன், ஓகே இப்படி சொல்வார். அது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் மிஸ் பண்ணுறது ஓகே, ஜென்ரலாக நடக்கிறது. பட் என் சொந்த பையனோட மொட்டை ஃபங்க்ஷனுக்கே என் ஹஸ்பண்ட் வரல. இல்லை சார், ஆக்சுவலாக அன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம டிஜேடி ஆடிஷன் இருந்துச்சு சார். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கூட அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் போனேன். இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்ம பெர்மிஷன் முக்கியம் இல்லை சார், இன்ஃபர்மேஷன் வேணும்ல. பெர்மிஷன் ஓகே, பெர்மிஷன் கிராண்டட், எதுவும் பண்ண முடியாது. உங்களோட கெரியரோட ஸ்டார்ட் அப் ஓகே கிராண்டட், பட் இன்ஃபர்மேஷன் வேணும்ல. அங்கே அத்தனை பேர் இங்கே நடந்தால் ஓகே. இது காரைக்குடிலேருந்து உங்களுக்கு டிஜேடியோட ரிஹர்சலுக்கும் இதை ஆடிஷனுக்கு வர முடியுது. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து சரி லேட் ஆகிடுச்சு நீங்கள் அங்கே சமாளிங்க, அது எதுவுமே கிடையாது. என்னாச்சு ஏதாச்சு போனவர் எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லையே. சுற்றி பார்த்தீங்க மார்னிங் 7:30 நாங்கள் வச்சுருந்த ஃபங்க்ஷன், ஐயா வரவே இல்லை, எங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 11:30 ஆச்சு, 11:30 12 o'clock ஆச்சு, 12 o'clock 1 o'clock ஆச்சு. இது அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு வரத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா எங்களுக்கு சமாளிக்க ஒரு இருக்கும். நான் மாமனார் எல்லோரும் இதுவேந்தும் நாங்கள் 2 பேர் லவ் மேரேஜில் நாங்கள் அவ்வளோ பேர் ரிச்சுவல்ஸ் 2 பேர் ஃபேமிலி சேர்த்து வச்சு நாங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது எங்களுக்கு பெரிய விஷயம். அதில் சார் வந்து ஆடிஷன் முக்கியம்னு முன்னாடி வந்தவங்க நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்ல, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா இல்லையா சார்? தகவல் சொல்லாமல் இல்லை சார். அன்றைக்கி வந்து இவங்க மட்டும் கால் பண்ணல, எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, ஊர்லேருந்து ஊரே கால் பண்ணுது. அன்றைக்கி நான் இன்னும் ஆடிஷன் வந்து உள்ளேயும் நான் என்ட்ரு ஆகலை. ஸோ அட்டன் பண்ணுறேன்னா உள்ளே நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு தெரில சார். அதனால தான் வந்து யாருக்குமே தகவல் சொல்ல. ஆனால் முடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன், நான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நீ சமாளி, நான் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சேர்ந்துடுறேன். வாட்ஸ்அப் காட்டுறேன், நான் அனுப்பிச்ச அந்த கடைசி ஹாய் மட்டும்தான் இருக்குது. சரி அவங்க நான் பேனிக் ஆகக்கூடாது, நம்ம எதாவது சொல்லி அங்கே பேனிக் ஆகக்கூடாது சொல்லி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இருக்க சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்னும் முடியல, இன்னும் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துடுவேன், ஈவன் தோ நீ எதில் வரையோ அது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தா நாங்கள் சமாளிக்க ஒரு உதவி இருக்கும்ல, அதுதான் நாங்கள் கேட்குறது. எனக்கு
கிடைக்கிற பிரச்சனை எப்படி இருக்கும்னா, மீடியாவில் இருக்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறீங்க, இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் எந்த ஃபங்க்ஷன் போகிறது இல்லையே, நீங்க சொல்லிடலாமே எங்க வீட்டில் என் பிரச்சனை எல்லாத்தையும் டீல் பண்ற என் தங்கச்சி தான், அவளை கேளுங்கன்னு. இல்லை சார், அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா மீடியா இஸ் ஓப்பன் ஃபீல்டு, ஸோ போகிறவங்க எல்லாமே கெட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன எப்படின்னா வெளியில் நல்லா பேசுவாங்க, ஐயோ உன்னை நினச்சி பெருமைப்படுறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை மருமகளாக எடுத்துப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறதுனாலே நாங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கேட்குற கேள்விகளை வந்து அப்புறம் எப்படி இருந்தது, அவங்க என்ன சொன்னாங்க, ஓ இவர் உங்கள்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டாரா, இது கேட்கும் போதே நம்ம இருக்கிற சர்க்கிள் நல்லா தானே இருக்குது. இப்போ இவங்க நம்ம மேலே ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க, நமக்கு அது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் நம்ம மற்றவங்களெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்காகவே அந்த சர்க்கிளில் இல்லாதவங்கள நம்ம இது என்ன பிரச்சனைனா சார், மற்றவங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியவே அவங்க ஐசோலேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் தள்ளப்படுறோம். சொந்தக்காரங்க அது நீங்கள் மீடியாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். சாதாரண இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இதே தான் பிரச்சனை, யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இப்போ எனக்கு வந்து என் அக்காவோட நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, நிறைய டைம் கிடைக்கிறதுல ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்களோட போகிறப்ப எனக்கு அங்கே உங்களோட டைம் கிடைக்குது, அந்த டைம் அப்போ நீங்கள் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றப்ப அது எனக்கு வலிக்குது, அவங்களுக்குலாம் அது பிரச்சனை கிடையாது சார். ஃபங்க்ஷன் கொடுங்க எனக்கு சரி, என்னோட வலி எங்கள் அக்கா என்னோட எமர்ஜென்சி கான்டாக்டில் இருந்தாங்க சார். ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரோட்டில் ரத்தம் சொட்ட கால் பண்ணுறேன், மேடம் ஃபோன் எடுக்கல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், எமர்ஜென்சி கான்டாக்ட்லேயே தூக்கிட்டேன். நீங்கள் எதுக்கு எமர்ஜென்சி கான்டாக்டில் இருக்கேன், ஃபங்க்ஷன்ஸ் கூட பரவாயில்ல சார். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் 2 பேர் தான் சார், அக்கா தங்கச்சி. எங்களுக்கு தேவைப்படுற சுச்சுவேஷனில் நான் கூப்பிடுறப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆர்ஜேன்றதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு அக்காவா நீங்கள் அவைலபிளாக இல்லைன்றப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு அப்போ என்ன மரியாதை? ஓகே சிம்பிளா சார், ஒரே ஒரு விஷயம் சார், சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு ஆடிஷனுக்கு நாங்கள் போனால் கூட நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், நாங்கள் என்ன காரில் வரோங்கிறத வச்சு தான் எங்களுடைய சம்பளமே தீர்மானிக்கப்படுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த தேவையில்லா சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கேயும் அப்படிதான். ஆள் பாதி ஆடை பாதி, எல்லா இடத்துலையும். இல்ல ஒரு சின்ன வேறுபாடு சொல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்றீங்க, அந்த அலுவலகத்தில் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் முடிச்சு உங்களை வேலைக்கு எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் தமிழக அரசு பெண்களுக்கு தான் இலவச பஸ் விட்டுருக்கேங்கிறக்காக கரெக்டாக 8:45 மணிக்கு போய் பஸ் ஏறி உங்கள் ஆஃபீஸில் வாசலில் இறங்கி உள்ளே போனால் யாருமே கேட்க போகிறதில்ல. அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு உங்கள் வேலையை முடிச்சிங்களாங்கிற மட்டும்தான். நீங்கள் எந்த வாகனத்தில் வந்தீங்கன்னு உங்களுடைய அலுவலகம் கவலைப்படாது. ஆனால் அவர்கள் பார்க்குற வேலையில் கிளம்பி அந்த தங்கச்சி, உங்கள் தங்கச்சி அக்கா கிளம்பி இலவச பேருந்தில் கிளம்பி போய் இறங்கி எங்கே சார் இருக்குது இந்த பஸ் கேட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 1300 ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுவே அதிகம் தான், ஏன்னா இலவச பஸ்ஸில் வந்துருவாங்கன்னு முடிவு பண்ணி வாங்குறாங்க அவங்க. நான் சின்ன திரையிலேருந்து பெரிய திரை போகிறதுக்கு நான் ரொம்ப போராடினேன். எனக்கு வந்து நான் ஆடிஷனுக்கு போனேன் ஒரு படத்துக்கு. அவங்க என்னோட பிரதர் ஹீரோ பாபி சிம்மா இஸ் அ வெரி பிக் ஹீரோ. அவன் சொன்னான் என் பேரை சொல்லாமல் நீ ஆடிஷனுக்கு போ அப்படின்னு சொன்னான். போனேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். நான் மற்ற வந்தவங்களை விட நான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப திறமை இருந்தது. ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த ரோல் வந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து யாரோ பேசிக்கிட்டு சரி ஓகே இந்த பொண்ணு நல்லா தான் நடிக்கிறா, இந்த பேமெண்ட் கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி நான் இந்த பேமெண்ட்டுக்கு சந்தோஷமாயிட்டேன். இட்ஸ் ஓகே, ஒரு படம் பண்ணால் போதும், பேமெண்ட் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்தது பாபி சிம்மா வந்து இவங்க என்னோட பிரதரு, இவங்க வந்து பெரிய வீட்டு பொண்ணு, என் சேலரி எனக்கே தெரியாமல் 3 மடங்கு ஏற்றிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ டெஃபினெட்லி ஃபேமிலி பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த வண்டியில் வரீங்க, நீங்கள் யார், உங்கள் கூட இருக்கிறவங்க எந்த சர்க்கிள், இதெல்லாம் பார்த்து தான் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜஸில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து தான் சார் நம்ம வளர்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் வெரி கான்ஃபிடென்ட் வென் வி ஆர் ஸ்டார்டிங். என்னெல்லாம் டைரக்டர்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க, இந்த பொண்ணுங்க நடிக்கவே வராது. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து வேறு. அதே டைரக்டர் நான் ஃபோன் பண்ணி என்னம்மா விஜய் டிவியில் நீ பின்னுற, இப்போது ஜீ தமிழில் கூட நான் ஏதாவது பண்ணால் அப்படி தான் பேசுகிறாங்க. பிகாஸ் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கோம். பிகினிங் ஸ்டேஜஸில் மிடில் ஸ்டேஜஸ்லலாம் பட்ட கஷ்டங்கள் 1 2 கிடையாது. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த நான் எனக்கு தெரியாது மற்றவங்கள பற்றி, பட் ஐ ஹவ் க்ரைட். ஐயோ இந்த சீன் நான் நல்லா பண்ணுவேனா இல்லையா. சத்யராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணேன், அவர் வந்து பார்க்காமலே ஸ்கிரிப்ட் பார்க்காமலே நடிச்சிருவார். நான் அப்படியே நடுங்குவேன் கையில். நான் ஒரு மனப்பாடமே அந்த சீன் பேப்பர் வந்து மனப்பாடமே பண்ணேன். அப்போ தான் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா போட வையம்மா அப்படின்னு நான் கத்துவேன். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது பின்னாடி நமக்கு என்ன நடக்குது. பட் டெஃபினெட்லி நான் சொல்கிறேன், எங்கள் எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது. இவங்களா ஐ ஹவ் ஒர்க்ட் இன் அன் எம்என்சி, ஐ ஹவ் பின் அன் இன்ஜினியராக இருக்கும்போது அவ்வளோ கஷ்டம் இல்லை. பிகாஸ் ஐ ஹவ் ஒர்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் சேயிங் ஐ வாஸ் அன் ஏர் ஹோஸ்டஸ். இட் வாஸ் அ வெரி ஆசம் ஜாப்.
அதுக்கப்புறம் வந்து நர்சிங் பண்ணேன், ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ஐ ஒர்க் இன் அ ஹாஸ்பிட்டல் இன் யூஎஸ் ஃபார் 4 years. அந்த ஜாப் கூட நான் நல்லா பண்ணேன். பட் இந்த ஆக்டிங் வந்து எனக்கு பேஷன். நான் இப்போ ஐ கேரண்டி யூ ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி கஷ்டங்கள் வேறு எந்த ஃபீல்ட்லையும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சொன்னாங்கல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலை போயிட்டே நீங்களும் அம்மா போய்கிட்டே இருக்கீங்க ஷூட்டிங் அதுன்னு. அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அப்பாவுக்கு என்ன ஒரு கவலைனா, இப்போ அப்பா கரெக்டாக வந்து ஏதாவது வெக்கேஷன் வரும், ஏதாவது வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார். கரெக்டாக எப்படின்னே தெரியாது அந்த டேட்டில் தான் வந்து ஷூட்டிங் வைப்பாங்க. ஸோ அது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய கவலையாக இருக்கும். என்னடா நம்ம கூட அவ்வளோவா டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கவலை வந்து அப்பாவுக்கு இருக்கும். அதுதான் வந்து அப்பாவுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் ஷூட்டிங் போகிறது. ஓகே, நீங்கள் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கலாம். அப்பா இப்படி தான்ப்பா கூப்பிடுவாங்க அவங்க அப்படின்னு. என்ன நான் விட அம்மா தான் நிறையா முயற்சி பண்ண இப்போ புரிஞ்சு வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தம் இருக்கும்ல, என்னடா நம்ம கூட வரவே மாட்டிக்கிறாங்களே. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், அவங்ககிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி வெக்கேஷன் இருக்குது போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜென்ட்டு. இந்த ஃப்ராங்க் அண்ணா இவர் தான் வந்து கூப்பிட்டே இருப்பார். இவர் தான் வந்து ஷூட் வேணும் வாங்க பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அம்மா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, வந்து இல்லை இப்படி இருக்குது அங்கே போனீங்க போனேன்னு. இவர் தான் இல்லை வந்தே ஆகணும், வரலைன்னா நடக்காது, வந்தே ஆகணும்னு சொல்லுவார். ஆக்சுவலி ஃப்ராங்க் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் வேலம்மால நடித்தோம். அப்போ அவங்க அம்மாவே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் இவளை கூட்டிகிட்டு நான் வரதுனால கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த ஸ்கெடியூலில் இருக்கும்போது கூட அவங்க பிளான் பண்ணும்போது கூட இதே சம்பவம் நடந்திருக்கு. ஸோ ஃப்ராங்க் மட்டும் நம்ம காரணம் சொல்லக்கூடாது சார். இல்லை சார், ஆக்சுவலி இப்போ செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே இதுதான் இருக்குது. எப்படி மந்த்லி 30 days 15-20 days அவங்க. பட் ஆஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஸ்கூலையும் பார்க்கணும், ப்ளஸ் இவங்க இந்த கரியர் ஓரியன்டையும் பார்க்கணும். அதை தவிர எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சில நாட்களில் தான் எங்களுக்கான நாளாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுலேயும் கரெக்டாக எப்படியாவது ஒரு ஃபோன் ஒன்று வரும் அந்த கருப்பு சட்டை கிட்ட இருந்து. ஓகே, வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களா இதுவெல்லாம் பிஸின்னு சொல்லி இந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் தவிர்க்கிறாங்கன்னு அவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் எனக்கு உள்ளபடி இப்படிலாம் ஒரு வேலை இருக்குது, இதை எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? முதல்ல எங்களோட ஒர்க் பண்ணுற டைமிங்ஸ் இப்போ நார்மலாக ஒரு 9 to 5 ஜாபில் நாங்கள் இல்லை. எஸ்பெஷலி ஒரு டேட்ஸ் அப்படின்னு கேட்டால் சில சமயம் லாஸ்ட் மினிட்ல தான் அது வரும். அது லாஸ்ட் மினிட்ல ஏன் வருதுன்னு கேட்டால் அது நாங்கள் எப்படி சொல்கிறது? அவங்க அப்போ தான் பிளான் பண்ணுறாங்க, லாஸ்ட் மினிட் தான் எங்களுக்கு டேட் கிடைக்குதுன்னு நாங்கள் சொன்னாலும் அது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சீனில் ஏதாவது ஷார்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி டைரக்டர் கிட்ட போய் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்ல முடியும்? அங்கே ஒரு பெரிய சீன் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, இல்லை நாங்கள் ஒரு வேலையாக போகும்போது ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, எங்கள் டேட் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் எங்களோட வேலை எப்படி இருக்குன்னா எங்களை எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ தான் எங்களால் போக முடியும். இது வந்து எப்படி இவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறதுனே எனக்கு வந்து புரியவே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்கிறது இல்லை. உண்டா இல்லையான்னு கேளுங்க முதல்ல. ஃபோனு எப்போ நான் பண்ணினாலும் எடுக்கிறதே இல்லை. ஃபோனு எமர்ஜென்சிக்கு நான் போன வாரம் பண்ணியிருக்கேன். வீட்டில் கேஸு டக்குன்னு பஸ்ட் ஆகிடுச்சு, எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் அதை இமீடியட்டாக நான் ஊதி அணைச்சிட்டு இவங்களுக்கு மெசேஜ் சொல்லிடுவோம். இப்போ ஷூட் போகல, வீட்டில் இருக்காங்க. ஃபோன் எடுக்கணுமா வேணாமா? 6:30 பண்ணுறேன், 7:30 பண்ணுறேன், 8:30 பண்ணுறேன், கால் மீன் மெசேஜ் போட்டேன், கால் வரல. எப்போ பண்ணாலும் எடுக்கிறதில்ல. நான் கேட்பேன் உனக்கு அப்போ அதுக்கு தான் நான் கேட்பேன். எல்லார் ஃபோனையும் அட்டன் பண்ணுறதில்ல. நான் பண்ணாலே ஆமாம் உனக்கு என்ன வேறு வேலை, நான் இங்கே நின்னேன், இந்த அங்கே போனேன், இந்த அக்கா வீட்டுக்கு போனேன், இது சொல்ல தான் கூப்பிடுவேன். அந்த கதையெல்லாம் அவள் பேசுகிற அலோவ் பண்ண மாட்டேன். நான் அதுக்காக கூப்பிடவும் மாட்டேன். நான் சொல்லி நான் கூப்பிட்டாலே இனிமேல் எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் கூப்பிட்றேன்ட்டு தயவு செஞ்சு அப்போயாவது ஃபோனை எடுன்னு கோவமாக சொன்னேன் போன தடவை. எப்பயுமே அவங்களோட ஃபோனில் பேச முடியாதுன்னா நம்ம என்ன விஷயத்த கன்வே பண்ண முடியும்? இது வந்து நான் ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட சொல்கிறது. நேற்று கூட சத்தம் போட்டேன், நான் ஃபோன் பண்ணால் தயவு செஞ்சு எடு, ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண தானே கூப்பிட்றேன். நீ கூப்பிட்டா கிறிஸ்பா பேசு, எடுத்தோடனே ஏதாவது நிஷா நாங்கள் போனேன் டைம் ஆயிடுச்சு, இல்லை கிறிஸ்பா பேசு, என்ன விஷயம் சொல்லு, என்ன சொல்லணும், விஷயம் என்ன, அதுக்கு வா முதல்ல. நான் எப்பவுமே வந்து ஒரு சொல்யூஷன் நோக்கி தான் போவேன். நான் உண்மையிலே ஒரு கம்ப்ளைண்ட்காக நான் ஆன்சர் பண்ணுறேன். அவங்க லாஸ்ட் டைம் கூப்பிடும்போது நான் டப்பிங்கில் இருந்தேன். எந்த ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்பாங்க, நான் அது ஒன்றுனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அளவுக்கு இல்லை. உள்ள டப்பிங் போகும்போது ஃபோனை நம்ம ஆப்வியஸா இல்லை வெளியில வச்சு அவங்க வேலையில் இருக்காங்கன்னா சரி நீ அப்புறமா கூப்பிடுன்னு வச்சிருவேன். அவங்க சொல்கிறது இல்லை, வேலையில இருந்தாங்கன்னா இல்லைன்னா நான் ஒத்துன்னு இருப்பேன் சார். நிஜமாவே நான் போயிருந்தேன். ஃபோன் அட்டன் பண்றீங்களா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. ஃபோனு நான் பண்ணினா
அட்டன் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத மட்டும் இப்ப பதிவு மேடம் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டீங்க மேடம், நான் ஆன்சர் சொல்லும்போது ஆன்சர் வந்து நீங்க வேலையில இருக்கும்போது நான் பண்ணேங்கிறீங்க, வேலையில இருக்கும்போது நீ எடுக்க மாட்டேன்னு திரும்பி நானும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து கால் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் நான் பண்ண மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இன்னைக்கு நேற்றுக்கு ஃபீல்டு இல்ல இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கா, நான் பண்ணதில்லை. கரெக்டா கேட்டு சொல்லுங்க சார். சார் நீங்க தான் சார் கேட்டு சொல்லணும். நீங்களா பேசிக்கிறீங்க, அவங்க மேடம்ங்கிறாங்க உங்களை, கடைசியில் வந்து நீங்க கேட்டு சொல்லுங்க சார். வேலையில இருக்கும்போது பண்ணினான்னு சொல்றாங்கல்ல சார், நான் வந்து வேலையில இருக்கும்போது சொன்னா வச்சிருவேன். ஓகே கண்ணா, என் சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்ல மாட்டேன். சொல்லட்டுமா? சொல்லலாம். புரிஞ்சுதா சார்? அதாவது நான் சொல்யூஷனை நோக்கி போவேன். ஒரு விஷயம்னா நான் வந்து இத்தனாவது ஆளா நான் கியூல நின்றுட்டு இருந்தேன், அவரு மேனேஜருக்கு மண்டை வேர்த்துட்டு இருந்தது, அங்க ஃபேனே ஓடல, அதுக்கப்புறம் நான் வந்து 4 ரூபாய் அங்க இவ்வளோ கதை இல்லாம நான் போனேன் கட்டேன்னு சொல்லுங்கன்றது, என்ன சொல்ல வரீங்கிறது ஷார்ட்டா சொல்லுங்கிறது தான் கேட்பேன். 1 மணி நேரம் பேசுவாங்க, ஓகே பாய்னு வைக்கும் போது அதுக்கப்புறம் சொல்லி முக்கியமா ஏதாவது ஒன்று சொல்ல வருவாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து பொதுவாகவே கொஞ்சம் என்ன விஷயம் அது கரெக்டாக சொல்லுங்கன்னு. எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் மார்னிங் 7:30க்கு இறந்து போயிட்டாரு. எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் என் ப்ரொடியூசருக்கு சொல்கிறேன், நான் இந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். எப்போம்மா அப்படின்னாரு. எல்லாம் சரி ரொம்ப இதுவாக கேட்குறாரு போல இருக்குன்னு பார்த்தா எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க? நாங்கள் 3 மணிக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு சீன் இருக்குது, 1:30 மணிக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ எங்கள் பிரச்சனை எவ்வளோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி எங்கே போனாலும் அதாவது அவங்க கொடுக்குற டேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் கொடுக்குற டேட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதே இல்லைங்கும் போது என்னைக்கு அவங்க கூப்பிட்றாங்களோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு டேட் வரலையேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு எதையெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். வேறு ஏதாச்சும் ஒரு வேலைன்னா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டால் மறுநாள் நம்ம போய் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு வேலை பொறுத்து நம்ம மட்டும் கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம போகலைன்னா ஷெட்யூல் டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்களால் இந்த கோ ஆர்டிஸ்டோட டேட்டெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிட்டோம், அது ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லீட் ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், கோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலை. ஸோ அங்கே கிட்டேருந்து கெஞ்சி கூத்தாடி நாங்கள் இந்த டேட் வாங்கியிருக்கோம், அதனால நீங்கள் எப்படியாவது கோஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் எங்களுக்குள்ள அந்த அதிகமாக சண்டே வந்திருக்கு. ஆனால் இதே மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூட கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்க, இவங்க சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என் கல்யாணத்தையே தள்ளி வைக்க சொன்னாங்க. ஆனால் சத்தியமாக அவங்கள நம்பி எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணலான்னா இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணமே இருக்க மாட்டேன் சார். 2 மாதத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன் சார். நான் ஒரே பொண்ணு, சொல்லப்போனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அந்த இது எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்கள் அம்மா கிடையாது சார். அப்பாவுக்கு நான் தனியாக இருந்து பண்ணுறேன், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் பண்ணுறேன் சார். அன்றைக்கி நீங்கள் ஷூட்டிங் வந்தே ஆகணுன்றாங்க சார். தண்ணி ஊற்ற வேண்டிய பொறுப்பு கடமை என் தலையில் இருக்குது, என் பிள்ளை தலையில் இருக்குது சார். வந்தே ஆகணும், இல்லை நான் வரமாட்டேன் அப்படி, நான் ஃபுல் டே இல்லை லீவ் வேணும், இல்லை நீ இல்லை முடிச்சுட்டு வா அப்படின்றாங்க சார். 2 மணிக்கு நான் வரேன்னு சொன்னேன் சார். கோவிலில் எனக்கு லேட் ஆகிடுச்சு, 12:30 மணி 1 மணி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுற பொறுப்புலேயே நான் தான் சார் இருக்கேன். யாருமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிற நிலைமையில கிடையாது எங்கள் சொந்த பந்தங்கள். அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அப்பா வீட்டில் விட்டுட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சார் 2:30 மணிக்கு. நீ 2 மணிக்கு வரேன்னால 2:30 மணிக்கு நீ ஏன் வரல, 2:30 மணி ஆகுதுன்னு எனக்கு மேனேஜர் கால் பண்ணி கத்துறாரு சார். எனக்கு பதிலே சொல்ல முடியல. எங்கள் அப்பா முகத்தை பார்க்குறதா, அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதா, நான் அவரை கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் விடணும், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என் வீட்டில் ஒரு செகண்ட் என்னால் உட்கார முடியல சார். நான் எதுவுமே சொல்லி பண்ணவே முடியல. அவரை டிஸ்டி சுற்றி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே அவரை உட்கார வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அவர் காலை நின்ற இடத்துல தொட்டு கும்பிட்டுட்டு ஓடினேன் சார் வண்டி எடுத்துகிட்டு. அந்த மாதிரிக்கெல்லாம் சூழ்நிலையில் தள்ளப்படுறோம் சார். ஆர்டிஸ்டாக நம்மளுக்கு வேலையும் வேணும், வருமானமும் வேணும். அந்த வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அதை ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கன்வே பண்ணவும் தெரியலை. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து போட்டுக்கிற துணியிலேருந்து ஒரு செட்டில் மினிமம் 50லேருந்து 100 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதில் எல்லாரும் நம்ம கூட செட் ஆகுவான்னு அவசியம் கிடையாது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சில பேர் பரம எதிரியாக இருப்பாங்க. அவங்க கூட நம்ம ஒவ்வொரு நாளும் 13 மணி நேரம் 9 to 9 12 hours ஷூட் ஷெட்யூல் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் 2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி போகணும், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வரணும். போய் தூங்கும் போது டெட் ட்ராப்னு சொல்லுவோம் இல்லையா, போய் படுத்தா அவ்வளோதான், அதுக்கு மேலே எனர்ஜியே ஒரு துளி கூட இருக்காது. நாங்கள் என்ன சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பாட்டில் வந்து சம்டைம்ஸ் சோடா கலந்துருப்பாங்க. எனக்கு பயங்கர ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நான் மகாபாரதம் பண்ணேன், நான் மட்டும்தான் அதில் பொண்ணு. அந்த பஞ்ச பாண்டவர்கள்லேருந்து அந்த அரசவை சபையில் எல்லாமே ஆம்பளை பசங்க, எல்லாம் அவ்வளோ மென் இருக்கும் போது எனக்கு வாஷ்ரூம் வேணுன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லை. அதனால எனக்கு கேட்கவும் கூச்சமாக இருந்தது.
இப்போ தான் நான் வெளிப்படையாக இல்லை நான் எனக்கு வேணும், எனக்கு தனியாக ஒரு வாஷ்ரூம் வேணும்னு சொன்னோம். அதனால நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், காலையில் செட்டு முடிகிற வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன். ஸோ அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும் போது அந்த ஒரு ஃபோன் கால் வரும்போது எங்களுக்கு இவங்க மேலே தானே அதிகமாக அன்பு இருக்குது, அன்பு பாசம் எல்லாமே அதிகமாக இருக்குது. பட் சரி இவங்களை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்ட் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுங்கம்மா என்னம்மான்னு. நாங்கள் இதெல்லாம் கஷ்டப்படுறோம், நான் காலையிலேருந்து தண்ணி குடிக்கல, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலை, எனக்கு இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, வெள்ளை சாதத்தில் சோடா போட்டிருக்காங்க அதனால எனக்கு வயிறு உப்புது, நான் வந்து திரௌபதியாக பண்ணும்போது என் வயிறு உப்பி இருக்கக்கூடாது, நான் பர்ஃபெக்ட் ஃபிகராக இருக்கணும். ஸோ என் சாப்பாடு காம்ப்ரமைஸ் ஆகுது, என் தூக்கம் காம்ப்ரமைஸ் ஆகுது, எனக்கு வாஷ்ரூம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே. ஃபீல்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியறதில்ல. நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தான். இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ என்னோட பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவன் சின்ன வயசில் அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அவனோட காம்படிஷன் ஆகட்டும், அதெல்லாம் அட்டன் பண்ண முடியறதில்ல. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அப்போ அவர் தான் போய் பண்ணுவார். அவர் தான் வந்து எனக்குமே வந்து அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தான். ஸோ பசங்களுக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். பட் ஒரு அம்மாவாக வீட்டில் என்னால் இருக்க முடியலங்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்னா, நீ கொஞ்சம் ஒர்க்கை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவார். ஒர்க்கை வந்து நம்ம குறைச்சிக்கிறதுக்கு எனக்கு வந்து எப்போவுமே மனசு இல்லை. என்னோட பேஷன் தான் ஆக்டிங். நம்ம ஒர்க்கை குறைக்கணும்னு நினைக்கும் போது இப்போ எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வருது வேணான்னு சொன்னேன்னா அந்த இடத்துக்கு வேறு யாராவது கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த வந்து அதையே நம்ம கொடுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதையே நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த ஃபீல்டில் நம்ம இவ்வளோ வருஷமாக நான் சஸ்டெயின் பண்ணுறதே காட் கிஃப்டட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு இடம் வந்து வேண்டாம் அப்படின்னு தள்ளி போனேன்னா கண்டிப்பாக அங்கே யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். ஸோ அதனால் எனக்கு அது வந்து அந்த பேஷன் என்னால் விட முடியல. ஸோ ஒர்க்கை கம்மி பண்ணிக்கோ, கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுன்னு அவர் சில சமயம் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இவர் டேரக்டர் இருந்துக்கிட்டு எப்படி ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். ஏன்னா அந்த ரோல் கண்டிப்பாக அது உங்களை தேடி வந்த ரோல், நீங்கள் தேடி போகல. அந்த வாய்ப்பை ஏன் விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தேடி போகல, அதுவா வருது, அதையே விடணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களே சொல்றீங்க அதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் இருப்பாங்க கிடைக்கு போயிடுவாங்கன்னு. ஆனா மகனுடைய ஸ்கூல்ல போய் அட்டெண்ட் பண்றதுக்கு இன்னொரு அம்மா வரவே மாட்டாங்க. கரெக்ட் சார், அது நான் அக்ரி. அதனால அதை குறைச்சிக்கங்கறாரு அவர். இங்க எல்லாரும் பேசுனது நான் அக்ரீட். அவங்களுடைய கஷ்டங்கள்ல மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சினிமால இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், சின்ன திரையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் வளர்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தான் சார் செய்கிறாங்க. அந்த குடும்பத்தை மறந்துட்டு இவங்க நாங்கள் பண்ணுறது தான் சரின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீரியலுக்கும் 10 நாள் 15 நாள் கொடுத்துறாங்க சார். 2 மாதத்தில் இப்போ ஒரு மாதத்தில் 15 நாள் முடிஞ்சதுன்னா குடும்பத்துக்கு டைம் இருக்காது. இவங்க இந்த இளவு காத்த கிளின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கூப்பிடுவாங்க சார். கடைசி நிமிஷத்தில் கேன்சல் சொல்கிற நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதோடைய சுச்சுவேஷன் நம்ம அமைஞ்சிருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அசிஸ்டன்ட் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்டாக வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே என் மண்டை காஞ்சிரும். 10 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை விட அவங்க பிஸியாக இருக்காங்க. அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு டென்ஷன் ஆவா ஃபர்ஸ்ட்டு. அப்படி வந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா வண்டி வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்களே, அப்போ தான் செட்டில் டைரக்டர் ஃபோன் பண்ணி, சாரி மேடம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து உடல்நல சரியில்லாதனால வர முடியலன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது மொத்தமாக அவங்க சொல்லுவாங்களே, ஆர்டிஸ்ட் கிட்ட இப்போ வந்து அசிஸ்டன்ட் திட்டாளுக்கு ஆயிடுச்சு. முதலே சொல்ல வேண்டாம் மேடம், வேற வேலைக்கு போயிருப்பேன்ல, படத்துக்கு கூப்பிட்டாங்க, அங்கே வந்து அதிகமான பேட்டா இதோட அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். அப்போ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இதை நம்பித்தான் இவங்க எல்லாருமே ஒரு டைம் லைமில் வந்தோன்னையும் பெருசாக செஞ்சிடறாங்க சார். கார் வாங்கிடுறாங்க, பங்களா வாங்கிடுறாங்க, எல்லாம் பிளான் பண்ணி கடைசியாக எங்கே போய் அது முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நலனையும் கவனிச்சிக்க முடியல, கட்ட வேண்டிய இஎம்ஐயும் கவனிச்சிக்க முடியல, குடும்பத்தையும் கவனிச்சிக்க முடியல. கடைசியில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் கஷ்டப்படுவாங்கன்னா யாருக்காக கஷ்டப்படுறோம், அதுக்கு மாற்று வழி கூட நாங்கள் சொல்லலாம்ல, ஏன் அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க? நாளைக்கு இப்படி தான் சார் பல தற்கொலைகள் நடந்திருக்கு. சின்ன திரையில் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் அவங்க யார்கிட்டையும் சொல்கிறதே இல்லை. எங்களையுமே அவங்க நம்பலன்னு சொன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து டைரக்டராக பேசல சார், இப்போ நான் ஒரு மனுஷனாக பேசுகிறேன். இவங்களோட மாற்றங்கள் எங்கே உருவாகணும்னா, பணம் சம்பாதிக்கணும், அது சரியாக சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன திட்ட வழிகள்ங்கிறது வந்து எங்ககிட்ட கேட்டால் அதுக்கு நாங்களும் எங்களால் தெரிஞ்சதை சொல்லித்தர முடியுங்கிற அந்த நம்பிக்கையை தான் அவங்களுக்கு விதைக்க ட்ரை பண்ணுறோம். என்னோட மனைவிக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சகோதரி எல்லாத்துக்குமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பெட்டர் லிவிங்காக தான் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. ஆமாம், இவர்கள் நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ ஒரு இடத்த எல்லாருமே ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்காங்க, வெளியே போனால் தெரிஞ்ச இடத்துல இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவர்களிடம் ஏற்பட்ட பெரிய மாற்றமாக நான் அதை பார்க்குறேன்னு சொல்லுவீங்க? சைலன்ஸ் சார். சைலன்ஸா? அமைதி. அவங்க வந்து அந்த ஃபோன், இன்ஸ்டாகிராம் அதுக்குள்ளேயே போகிறாங்க தவிர அவங்களோட ஷேர் வந்து அதுதான் மெயினாக இருக்குது. சோஷியல் மீடியா தான் மெயினாக தவிர
உங்கள் லைஃப் பார்ட்னரோ இல்லை பேரண்ட்ஸோ அவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயினாக ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அவங்க திங்க் பண்ணுறதுல நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளேயே திங்க் பண்ணிப்பாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட அந்த எரிஞ்சு விழுவாங்க தவிர நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் தவிர, பட் தே வில் நாட் ஷேர் டு அஸ். இவங்க அண்ணா சொன்ன மாதிரி தான், நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அந்த சைலன்ஸ்லேயே அவங்களோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே மறைஞ்சு போயிடும். சார் ஏன் அந்த ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னா பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா நான் கூட என் வீட்டில் ஏதாவது சொல்லணுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா அதோட ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா, நீ வேறு வேலை பாரு. இங்கே அவன் 15 வருஷம் பேஷனுக்கு வேண்டி இறுக்கி பிடிச்சிட்டு அவன் திட்டு இவன் அசிங்கப்படுத்திட்டான், காசு கிடைக்கல, தூக்கம் இல்லை. இதை போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா, நீ தாண்டா அமைச்சுக்கிட்ட, நீ வீட்டுக்கு வந்துடுறா, நீ நல்லா படிச்சிருக்கியடா, வேற வேலையை பாடுறா அப்படின்னு. இந்த வெங்காயத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே சொல்ல மாட்டாங்கன்னா, நான் வந்து அவங்க வைஃப், நான் அப்படி எதிர்க்க சொன்னதை கேட்டு பாருங்க. அவங்க சொன்னது தான் சார். இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடிஷன் போகிறேன், அங்கே எனக்கு சரியாக அமையல, இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளை ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு இவங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. இவங்க என் ஒய்ஃப் தான். பட் சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இவங்க கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா எதுக்கு நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டெல்லாம் எதிர்த்து தான் வந்துட்டு மேரேஜ். பகிர்ந்து கொள்ளுதல் இல்லாம வேற என்ன மாற்றம் பார்த்திருக்கீங்க? அவங்க தேவையில்லாம நிறையா அவங்கள மாத்திக்க ஆரம்பிச்சாங்க சார். அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதுக்காக ஷி பிகேம் ஃபேமஸ். எனக்கும் பிடிக்கும், நிறைய பேர் அவங்க அதுக்காக தே லுக்ட் அப் டு ஹர். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதில் அப்படியே சஸ்டெயின் ஆகணுன்றதுக்காக நிறைய மாற்றிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபிசிக்கலாக என்னென்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஹீல்ஸ் போட்டு நடக்க வராது சார், ஆனாலும் ஒரு லுக்குக்காக ஹீல்ஸ் வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் பாயிண்ட் ஹீல்ஸ் போட்டு நடக்கிறாங்க. அழகான முடியப்போ என்னவோ பண்ணி மாற்றிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் இல்லாமல் நீ அழகாக தானே இருக்கு, எதுக்கு அதை இதை வச்சு உங்களுக்கு வேலை வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்ஜே, பீப்புள் ஆர் கோயிங் டு லிசன் டு யுவர் வாய்ஸ். உங்கள் குரலை வச்சு உங்களுக்கு மரியாதை, உங்களோட கண்டென்ட் வச்சு உங்களுக்கு மரியாதைன்றப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மாற்றமாக பட்டுது. சார் நான் சம்பாதிக்கிறேன், ஏன் காசு நான் ஹீல்ஸ் வாங்கி போட்டு நடக்கிறேன். என்ன சம்பாதிக்க தெரியுது, ஹீல்ஸ் வாங்க தெரியுது, போட்டு நடக்க தெரியுதா? தெரியல, அப்படியே வாங்குற. ஐ சம்வேர் இஃப் வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐம் டெல்லிங், ஐ ஃபீல் சம்வேர் எல்லாருமே ஹியூமனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுறாங்கிறது ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது சார். இங்கே இருக்கிற நான் டெக்ஸ்டைல்ஸை வச்சு நான் அவங்க சார்பாக நான் பேசுகிறேன் சார். இங்கே யாராவது நான் எல்லாத்தையுமே சொல்லலை, நான் குறிப்பிட்ட குட்டி கூட்டத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அவங்க அசன்த்தை மதிச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ப்ரொடக்ஷன் பாய் கொடுக்குற ஃபுட்டு வந்து கொடுத்துக்க மதிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு உப்பு இல்லைன்னா அவ்வளோ ஏற்று வாங்குறான். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வரும். இல்லை, தப்பு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொன்னது வைசி வாசா நான் பார்க்குறேன். என்னென்னா, யாரோ ஒரு சின்ன கூட்டம் அப்படி ஐசண்ட்டை மதிக்காமல், ஐசண்ட் சாப்பிட்டானான்னு கேட்காம, அவர்களை விடவும் இண்டஸ்ட்ரியில் கீழே இருக்கிறவங்க, சின்ன வேலை செய்கிறவங்களை கவனிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவர்கள் யாருமே இண்டஸ்ட்ரியில் நிலைச்சதா வரலாறே கிடையாது. வரலாறே கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்ச காலம் இருந்துட்டு போனதுனால உங்களுக்கு புரிஞ்சா இல்லைன்னு தெரில. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், முதல்ல ஒருத்தர் டேரக்ட் பண்ணுறான்ல ஃபஸ்ட்டு டே, அவனுக்கு டைரக்ஷன் தெரியாது கரெக்டாக. ஆனால் என் ட்ரை பண்ணுறான், அது நல்லா வந்துருச்சான்னு சாயந்தரம் போய் படம் பார்ப்போம் லேபில், எடுத்தது நல்லா வந்திருக்கா, ஓகேவா, ரைட் லுக் லெஃப்ட் லுக்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு. அடுத்த நாள் வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு வருவான் அவன். நான் வரும்போதெல்லாம் அந்த புதிய இயக்குநர்கள் எல்லாரும் சொல்லுவேன், உன் செட்டில் 20 லைட்மேன் இருப்பாங்க சரியா, அதில் ஒரு 4 பேர் வயசானவங்க இருப்பாங்க, அவர்களால் வேலை செய்ய முடியாது. ஆனால் அந்த யூனிட் அனுப்புவோம். ஏன்னா 20 லைட்மேன் இருக்காங்க, ஒரு 4 பேர் பரவாயில்ல, 16 பேர் சின்ன பசங்களாக இருப்பாங்க, வேலை செய்வாங்க, 4 பேர் போகட்டும் அனுப்பி வைப்பாங்க. நான் சொல்லுவேன் அந்த டேரக்டரை பூரா, முதல் நாள் நீ போன இல்லையா, எல்லாரும் உனக்கு குட் மார்னிங் சொன்னாங்களா, அதுவே புதுசு ஒரு டேரக்டருக்கு. காலையில் செட்டுக்குள்ளே போனோன்னா அவ்வளவு பேர் குட் மார்னிங் சொல்லுவதே பரவசம் தரும். அடுத்த நாள் போகும்போது அந்த செட்டுக்குள்ளே இருக்க வயசான ஒரு லைட்மேன் இருக்கார்ல, அவர் உன்னை பார்த்து குட் மார்னிங் சொன்னார்னா உனக்கு டைரக்ஷன் தெரியுதுன்னு அர்த்தம். அவர் உன்னை பார்த்து திரும்பினார்னா உன் டைரக்ஷன் தெரியலன்னு அர்த்தம். அந்த லைட்மேனுக்கு தெரிஞ்சிடும். அந்த லைட்மேனை அந்த கேமராமேன் கொண்டாடி வச்சுக்குவார். அவர் வேலை செய்ய மாட்டான்னு தெரியும், ஆனால் பரவாயில்ல அண்ணனை அனுப்புங்கப்பாங்க. ஏன்னா அந்த அண்ணனுக்கு என்ன தெரியும்னா, நடைமுறை சிக்கல் என்ன வருங்கிறது அந்த அண்ணனுக்கு காலையில் லைட் இறக்கும் போது தெரிஞ்சிடும். கீழே லைட் இறக்கும் போது சொல்லிடுவார், இன்னைக்கு ஆகாது வேலை அப்படின்னு. அதுக்கு அவரோட கீழே கூட நினைக்க மாட்டாங்க, பத்திரம் வச்சுக்குவாங்க. இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே குறிப்பாக மீடியா இண்டஸ்ட்ரியில் அவரோட கீழே இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. நம்ம அம்மா ஃபோன் அடிச்சு எடுக்கலைங்கிறது வேற, நம்மளை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டு அம்மா ஃபோன் அடிப்பாங்க, நம்மளை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டு அப்பா ஃபோன் அடிப்பார். இதெல்லாம் அது செய்தியாகவே இருக்காது, அது உண்மையாகவே இருக்காது. ஆனால் மீடியாவில் வந்துட்டனால, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டனால, நம்மளை பற்றிய மாறுதலான செய்திகள் வரும் பொழுது, நெகட்டிவான நியூஸ் வரும் பொழுது என்னவாக உங்களுடைய குடும்பம் அதை கையாளுகிறது? ரீசெண்டாக நான் ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2 days பேக், எனக்கு 4 days பேக் ஒரு கால் வருது வாட்ஸ்அப்பில். நான் அந்த காலை எடுக்கிறேன்.
அந்த கால் எடுத்தால் எனக்கு யாருன்னு தெரியல, என்னோட பர்சனல் நம்பருக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக எடுத்தால் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வீடியோ கால் டார்க்காக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும் யாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். கட் பண்ணிட்டேன், கால் கட் ஆயிடுச்சு. 4 days கழிச்சு சார் எனக்கு ஒரு வீடியோ வருது. நான் சொல்கிறது ஜஸ்ட் 2 days பேக், டே பிஃபோர் எஸ்டே எனக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, இதை நான் உன்னோட ஒய்ஃபுக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் உன்னோட மாமியாருக்கு நான் இதை வந்து அனுப்புவேன். இல்லாட்டினா நீ எனக்கு மணி பே பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து முடியாது. ஓகே, என்கிட்ட அந்த டைமில் வந்து எனக்கு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதட்டமான பயங்கரமாக இதாச்சு. ஸோ அவன்கிட்ட ஒன்றுக்கு 11,000 ரூபா அனுப்பு அப்படின்னு தான் சொன்னான். 11,000 ரூபா கேட்குறான். நான் வந்து இல்லை, இப்போ என்கிட்ட காசே இல்லை. என்ன பண்ண, நான் அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்க, கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரியும், அந்த பைரசிலாம் ஹேண்டில் பண்ணுறவன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணுவோம். உடனே அவனுக்கு கால் பண்ணிட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஆனால் இது ஒன்றுமே இல்லைண்ணா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. எவ்வளோ கேட்டான் அப்படின்னா, 11,000 ரூபா கேட்டான். ஆனால் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ எடுக்க டெலிட் பண்ண சொன்னார். அவர் எவ்வளோ தம்பின்னு கேட்டார். 12,000 ரூபான்னு சொன்னார். தம்பி அவனே 11,000 ரூபா தான் கேட்க, நீ என்ன 12,000 ரூபா கேட்குற அப்படின்னாப்ல. அதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து சரி, அந்த அவன் சொல்லும் போதே நான் கூல் ஆகிட்டேன். சரி ஓகே, நான் ஒரு பாயிண்ட்டில் அவன்கிட்ட சொல்கிறேன், இது நீ போட்டேன்னா நான் சூசைட் பண்ணிடுறேன்னா பண்ணு அப்படின்னு ஆப்போசிட்டில் ரிப்ளை வருது. எனக்கு என்னென்னா, நான் இல்லைப்போ நான் இவ்வளோ தைரியமாக இது பண்ணிட்டேன். இதை வந்து தைரியம், சப்போஸ் இது ஒரு பொண்ணுக்கு வந்திருந்தா அது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. இது வந்து எங்களோட ஒரு யதார்த்தமாக நான் ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணதுனால நான் இது பண்ண விஷயங்கள். எங்கள் அம்மா பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரியோட பொண்ணுக்கு என்னைக்கு கல்யாணம்னு கேட்டால் கூட கரெக்டாக டேட் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், சத்தியம் தேட்டரில் மாதவன் சாரை பார்த்தேன். அதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டேன். அதை எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் என்ன போட்டிருக்கான், மாதவனுடன் இணைந்து நடிக்கும் பிரபல தொகுப்பாளர் அப்படின்னு என் பேரை போட்டான். எங்கள் அம்மா கிட்ட வீட்டில் 2 நாள் சண்டை போடுறாங்க. மாதவன் கூட நடிக்கிற என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா, ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியுது. ஆமா, எனக்கே சொல்லமா, எனக்கே சொல்லலான்ட்டு ஒரு இன்டர்வியூவில் ரோஜா சீரியலோட ஹீரோயின் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் சார். அதுக்கு ரோஜா சீரியல் நடிகையுடன் இவர் தொடர்பு அப்படின்னு எவனோ ஒருத்தன் போட்டான். அதை பார்த்துட்டு யாரோ ஒரு சொந்தக்காரங்க எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, உன் பையன் என்ன கல்யாணம் பண்ணிட்டானா, சன் டிவிலேருந்து வீடு கொடுத்துட்டாங்களாமே, சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. எவனோ போடுற ஒரு நியூஸ்னால நான் வாங்குற வீடுலேருந்து கார்லேருந்து வேற யாரோ கொடுத்ததுன்னு ஒரு இதை பரப்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் சேனல் நம்பரை கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. டைரக்ட் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, செக்யூரிட்டிக்கு எடுக்கிறாங்க. ஹலோ, ரஞ்சித் இருக்காரா? இருக்கார், மேலே வாய்ஸ் ஓவர் ரூமில் இருக்கார். நான் வந்து அவரோட பொண்டாட்டி, அவர் வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்றாங்க. செக்யூரிட்டிக்கு என்னென்னா, உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து ரோசி அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேர் ரோசி, அவரோட பொண்டாட்டி அப்படின்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1 இயராக நடந்துருக்கு. அப்புறம் ஒரு 8 மாதம் கழிச்சு மறுபடியும் கால் வருது. இன்டர்காம் நம்பர் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் 3 நம்பர் வந்து 700, 701 அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சு ஒவ்வொரு நம்பருக்காக ஃபோன் பண்ணி, ரஞ்சித் இருக்காரா, என்னை ஏமாற்றிட்டாரு, அவரோட பொண்டாட்டி நான். சில பேருக்கு தெரியும் என் ஒய்ஃப் பேர் பிரியா அப்படின்னு. அந்த அம்மா வந்து கால் பண்ணி, நான் வந்து என் பேர் ரோசி, அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து கால் வருது, யாரும் தெரியல, உனக்கும் வரலாம். இல்லை நடந்தது என்னன்னா, என்னோட டைரக்ட் நம்பருக்கே கால் வந்துருச்சு. என்னன்னா, அப்புறம் எனக்கு கால் வந்து நான் பேசுகிறேன், யாருங்க அப்படின்னா, ஏய் நாய, நீ என்னடா பண்ணுற, நீ என்னை விட்டு நீ வந்து ஏமாத்திட்டா, நீ அம்மா யாருமா நீ பேசுகிற, நீ ரஞ்சித் தானே, நீ ஆமாம், இந்த நியூஸ் வாசிக்கிறவன் தானே, ஆமாம், நீ என்னை ஏமாத்திட்டல அப்படிங்குது. அப்புறம் டக்குன்னு ஒய்ஃப்னா பயங்கரமாக அசிங்கமாக திட்டி, நானும் திட்டி, அப்புறம் எங்கள் சேனல்கிட்ட சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணுங்க ரஞ்சித் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அம்மாவோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்பரோட சைபர் கிரைம்லாம் கொடுத்தும் இன்னும் வந்து அதற்கான தீர்வு வரவே இல்லை. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறோம், மறுபடியும் எங்களுக்கு கால் வருது, எனக்கு கால் வருது, நான் மறுபடியும் திட்டி விட்றேன். அப்புறம் வீடியோ காலில் வருது, பார்த்தா ஒரு 50 வயசு ஒரு ஆயா மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. அந்த நம்பர்லேருந்து வருத்தம், அதான் புரியல, அப்படியே வச்சுக்கலாம். இல்லை, ரோசின்ற பேரை பார்த்து இல்லை, வீடியோ கால் வருது. அவங்க நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவங்க வந்து ஏதோ பேசுகிறாங்க, நீ என்னை ஏமாத்திட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் அதை ரெக்கார்ட் எடுத்தால் அது ஆடியோவை எதுவுமே கேட்கவே இல்லை. சரி, நம்ம இது ப்ரூஃபாக வச்சு நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் டேவே ஒரு கால் வருது அவங்க தங்கச்சிக்கிட்டேருந்து. அவங்க பேர் மர்சி. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து
இல்லை எல்லாமே அவளுக்கு தெரியும். இப்போ நீங்க சிரிக்கிறீங்க, பட் இந்த 1 இயர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் சார். ஆமாம், ரொம்ப அந்த ஒரு கால்னால. பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவர் இந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு. அது எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. அவர் இவ்வளோ இன்னும் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு ஒன்றா நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரும்போது, ஸோ இது ஆஃபீஸில் வந்து ஒரு 3/4 பேருக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இவர் அதில் இருக்காரோ இல்லையோ, இவர் அப்படிப்பட்டவர் இல்லையோ இருக்காரோ, ஆனால் அவங்க வந்து ரஞ்சித் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஃபேம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இவரோட கெரியருக்கு அது ரொம்ப டவுன் ஆகிடும், இவர் பேர் கெட்டு போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் சொன்ன மாதிரி வீடியோ கால் வந்துச்சு. அப்புறம் அவங்க தங்கச்சிக்கிட்டேருந்து கால் வந்துச்சு, அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியும். பட் இவரோட பேர் வந்து யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவரை வந்து யாரோ சொல்லுவோம் இல்லையா, அந்த கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் நியூஸ் ரீடர்ஸ்க்கும் வந்து ஒரு பயமான ஒரு வாழ்க்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போ வெட்டுவாங்க எப்போ குத்துவாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு லைஃப். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் நியூஸை தான் படிக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வர்றது ரிப்போர்ட்டர். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்கள கெட்டவங்கள காமிக்கிற மாதிரி மிரட்டுறது, கால் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம் நாங்கள். ஆஃபீஸ்க்கும் சரி டைரெக்டாக இவருக்கும் சரி நிறைய கால் வந்திருக்கு. கமெண்ட்ஸ் அசிங்கமாக வரும், அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி வரும்போது இன்னும் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அது. ஓகே, இந்த சுச்சி லீக்ஸ்ன்னு வந்துச்சு இல்லையா ஒரு டைமில், அந்த மாதிரி நான் வந்து அப்போ யூஎஸில் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு லீக்ஸில் ரேஷ்மா பசுபிலேட்டி ஹாட் செக்ஸ் வீடியோ லீக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சி லீக்ஸ் மூலமாக ஏதோ ஒன்று வந்துச்சு. நான் வந்து யூஎஸில் இருக்கேன். மை சிஸ்டர் இஸ் காலிங் மீ, தெர் இஸ் யுவர் செக்ஸ் வீடியோ இஸ் லீக்ட் அப்படின்னா. ஐம் லைக், செக்ஸ் வீடியோ இஸ் லீக்டா? நான் ஊர்லேயே இல்லையே, நான் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கேனே, எனக்கு ஆளே இல்லையே, எப்படி வரும் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இது எங்கள் அம்மா வந்து என்னை டைரெக்டாக கேட்காம என் சிஸ்டர் கிட்ட கேட்டு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் மை டேட் ஹஸ் பின் அ மூவி ப்ரொடியூசர், மை கிராண்ட் ஃபாதர் இஸ் அ மூவி ப்ரொடியூசர், மை பிரதர் இஸ் அன் ஆக்டர். இந்த ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைனா வெளியே ஆட்கள் இருந்தால் இது வந்து அந்த மன உளைச்சல் ஐ டோன்ட் திங்க் தே கேன் ஹேண்டில். மை பேரண்ட்ஸ் ஹேண்டில் இட் ஸோ கிரேஸ்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் செக் த வீடியோ. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ எனக்கு அனுப்பு, என்னை பற்றி என்ன பாடி எனக்கு தெரியும் இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா, சத்தியமாக இது நான் கிடையாது. அவரும் என் சிஸ்டர் எங்கள் அம்மா எல்லாம் புரிஞ்சு நாங்கள் சிரிச்சு வச்சுட்டோம். பட் அது வந்து ஹவு மச் ட்ராமா இட் வில் கிரியேட் ஃபார் அதர் பீப்புள். நார்மல் பீப்புள், நார்மல் கேர்ள்ஸும் சூசைட் பண்ணிப்பாங்க சார். இட்ஸ் அ வெரி ட்ராமாட்டிக் திங். இது ஈஸியாக இவங்க பண்ணிடுறாங்க, வியூவர்ஸ்க்காக, அவங்க ஒரு தம்ப்நெயில்காக, அவங்க ஒரு வியூவர்ஷிப்காக எது வேணாலும் எழுதிடுறாங்க. காமெண்ட்ஸில் இதெல்லாம் எழுத நம்மளாம் என்ன சொல்கிறது கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் டர்ன்ட் ஆஃப்னு வரும். ஏன்னா அது படித்து அந்த கேவலமான காமெண்ட்ஸ் படித்து எனக்கு ஐ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஸோ ஐ ஜஸ்ட் டர்ன் த காமெண்ட்ஸ் ஆஃப். இப்போ என்ன எழுதுறாங்க, அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு இல்லையாவது நம்ம காமெண்ட் பண்ணலாம். அது என்ன, நான் 4000 போஸ்ட் போட்டிருந்தா 4000 போஸ்ட் இந்த பாஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு காமெண்ட் பண்ணுறாங்க. லைக் இதுக்காகவே ஒரு கூட்டமே சேர்ந்துருக்கு. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறது, இவர்கள் எல்லாரும் இவ்வளவு வெளிப்படையாக ஓப்பன் அப் பண்ணது தான். அது தொடங்கும் பொழுது எல்லாருக்குமான தயக்கத்தோடு நான் ரொம்ப பிரபலமான ஆரம்பித்தா கூட முடிக்கும் பொழுது என்னவெல்லாம் சிக்கல்களை சந்திக்கிறோங்கிறது இருக்குல்ல, அதை உங்ககிட்டே சொல்லாத சிக்கல்கள், நேரடியாக சொல்லாது, இதெல்லாம் சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் துன்பமாக இருக்குது. எனக்கு மணிவண்ணன் இயக்குனர் ஒரு தடவை சொல்லுவார், சினிமா 1 தான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் சின்ன அத்தை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அடடா அப்படியா சார், எப்படி செத்து போனாங்க, உடம்பு சரியில்லையா அப்படி எதுவும் கேட்க மாட்டானா. என் சின்னத்தை செத்து போயிட்டாங்கன்னு அப்போ ஷெட்யூல் கேன்சலா அப்படிமானா. அதை மணிவண்ணன் வந்து எனக்கு சொன்னது 15 வருஷம் முன்னாடி. இங்கே வந்து ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒருத்தர் இல்லை, அவரோட சுற்றி இருக்கிற 130 பேர். திருப்பி அந்த 130 பேரை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே அந்த மேனேஜர் பாடாக பற்றுவார். அதனால இது எப்படியாவது தள்ளி வச்சுட்டு வந்துட முடிஞ்சால் நல்லது இல்லையா அப்படிங்கிறத அவங்க ரொம்ப பிரபலமாக சொன்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை விட்டுற முடியாதுண்ணா, அதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அவர் தமிழ் பாரதி ரொம்ப பிரமாத விஷயம் சொன்னார், எவ்வளோ நாளைக்கு தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. 20 வருஷம் ஆச்சு, வெள்ளி விழா கொண்டாடிட்டீங்க, உங்களை ஆள் தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை குறைக்காமே நடத்திக்கிட்டே இருக்க என்ன அவசியம் இல்லையா? அவ்வளவு பிரமாதமாக கொண்டாடப்பட்ட மனோரமா ஒரு காலகட்டத்தில் குறைச்சிட்டாங்க. மனோரமா வாய்ப்பு இல்லாமல் குறைக்கவே இல்லை, நடிக்கிறத வாய்ப்பு இல்லாமல் போகவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு இடத்துல மகன் இருந்தால் பார்க்கல, மகனுக்கு மகன் வந்துட்டான்,
அவன் படித்து பிரமாதமாக இருக்கான், இந்த குடும்பத்தோட நேர செலவுக்கே இல்லையோங்கிற இடம் தோணிடுச்சு. எஸ்பி முத்துராமன் வந்து இன்றைக்கு இருக்கிற எந்த கமர்ஷியல் டைரக்டரை விடவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒருத்தர். எஸ்பி முத்துராமனுடைய மனைவி ரொம்ப சின்சியராக, அவர் ஒரு பரபரப்பில் இருக்கார், அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இருக்கட்டும் அவர் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பி முத்துராமனுக்கும் அது மனசுக்குள்ளே இருந்துச்சு, இந்த படம் முடிச்சுட்டு நிறைய பண்ணிட்டோம் போதும், மனைவியோட ஒன்றுமே நேரம் செலவழிக்கலை, நேரம் செலவழிப்போமே. படம் பண்ணி முடிக்கிறாரு, வீட்டுக்கு போகும் பொழுது ரொம்ப குறுகிய காலத்தில் அவருடைய மனைவி காலமாயிட்டாங்க. எஸ்பி முத்துராமன் மனைவியோட நேரம் செலவழிக்கணும் முடிவு பண்ணி இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் என் மனைவியோட தான் நேரம் நினச்சாரு. நினச்சி போகும்பொழுது மனைவி இல்லை ஒரு வீட்டில். எஸ்பி முத்துராமனுக்கு இப்போவும் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த இயக்குனர் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா, ஒருத்தி எனக்காகவே இருந்தால் ஒரு நாள் கூட நான் கேள்வி கேட்கல, ஏன் என் ஃபோன் எடுக்கலைன்னு சொல்லலை, ஏன் சீக்கிரம் வரலேன்னு சொல்லலை, ஏன் என் அண்ணன் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லலை, ஏன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வரலேன்னு கேட்கல. எல்லா நேரமும் என்னோட இருந்த ஒரு மனைவி, அவளோட இருக்கணும்னு நான் நினச்ச பொழுது அவள் இல்லை. நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் செய்யணும், அவசியம்தான், வேலை தான், உயரம் தான் அடையணும், கேட்கத்தான் மாட்டார் மேனேஜர். ஆனால் யாருக்காகங்கிறது இருக்குல்ல, அந்த இடம் ஒரு கேள்வியாக வந்து நின்றது இவரில் எல்லாருக்கும். இவங்க எல்லாருக்கும் எத்தனை புள்ள இருந்தாலும் இந்த பிள்ளையை கொண்டாடணும். ஏன் இந்த பிள்ளையை கொண்டாடணும் அப்படின்னா, இந்த புள்ள ரொம்ப அழகு. மாம்பழத்தில் எப்போவுமே எந்த மாம்பழத்தை வந்து விஷயம் தெரிஞ்ச வாங்குவான் தெரியுமா, எந்த மாம்பழத்தை வண்டு குடஞ்சிருக்கோ அந்த மாம்பழத்தை வாங்குவான், அதுதான் ரொம்ப ருசியான மாம்பழம். சரியா? இந்த பிள்ளைகளை ஏன் கொண்டாடணும் தெரியுமா, மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா, அந்த குடைச்சல் தாங்கினாதான் மாம்பழம் ருசி. அதை சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிது இந்த பிள்ளை. வண்டு குடையுது பிரச்சனை, ஆனால் இந்த மாம்பழம் இந்த குடும்பத்துக்கு ருசியாக இருக்கணும்னா அந்த வண்டு குடைச்சலை தாங்கணும்னு நினைக்குது. அதனால இந்த பிள்ளையை கொண்டாடிடணும். வாழ்வு எல்லோருக்கும் இதை போலவே சிறப்பாகட்டும். மேலும் நீங்கள் விரும்பிய எல்லா உயரங்களையும் நீங்கள் அடையட்டும். உங்களின் குடும்பத்தார் உங்களை மேலும் புரிந்து கொள்ளட்டும், அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளட்டும். அதான் நோக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது. அம்மா நீங்கள் வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது ஒரு உரையாடல் என்பது எப்போதும் என்னென்ன அப்படின்னா, நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம், இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்று ஒரு இடத்துல அது உடைஞ்சிட்டு ரொம்ப ரியலாக பிறர் பேச தயங்குற விஷயங்களை பேசிடுவோம்னு நினைப்போம்ல. அப்படி பேசினதுக்காக அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் வந்து ரேஷ்மாவுக்கு. கேஜி டெய்ல்ஸ் வழங்கும் இந்த பரிசை பெறவங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கிய தமிழா ஸ்டார் ஸ்பெஷல். கோ-பவர்ட் பை கேஜி டைல்ஸ், கோல்ட் பிரியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ரத்னா ஃபேன் ஹவுஸ், கோ-பிரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். மீண்டும் சந்திப்போம்.